வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன். கிருஷ்ணதேவராயர் வேலூருக்கு பக்கத்தில் பிறந்தவர்னு சொன்னேன் இல்லையா? அவ்வளோ பெரிய பேரரசருடைய அரச வேலை தெனாலிராம பானைக்குள்ளே யானை அடை அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தையாட்டம் ரொம்ப பண்ணி வேடிக்கை காட்டினால அதை போல் இப்போ ஒருத்தன் ஒரு வழக்கை கொண்டு வந்தான். என்னென்னா, நான் ஒரு யானை கொடுத்துட்டு போயிருந்தேன், காசிக்கு போனேன். போயிட்டு திரும்பி வந்தப்போ யானை செத்து போச்சுன்னு சொல்கிறாங்க. அதே யானை தான் வேணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்தான். அதே யானை எப்படிடா திருப்பி தர்றது? யாராலையும் தீர்க்க முடியாத அந்த வழக்கை தெனாலிராமனிடம் அரசர் ஒப்படைத்தார். தெனாலிராமன் என்ன சொன்னான்னா, யார்கிட்ட கொடுத்த? அந்த பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட. அவனை வர சொல்லு என்பதை சொல்லி அவன் வந்ததும் அவன்கிட்ட காதில் ஏதோ ரகசியமாக சொல்லி வச்சுட்டாரு. இவன் அடுத்த நாள் வந்தான். எனக்கு ஏன் யானையை வேணும் அப்படின்னா, வேறு எவ்வளோ யானை வேணாலும் வாங்கி தரனாலும் கேட்கல, இதை விட பெரிய யானை தரனாலும் அவன் கேட்கல. அப்படி இருக்கிறப்ப என்ன செய்கிறது? இதே போல் புறநானூற்றில் கூட ஒரு பாடலில் வந்து களம் செய் கோவே, எப்படி கொயவனை போய் களம் செய் கோவே, ஒரு பெரிய தலைவனே நீ வந்து இந்த உலகம் அளவுக்கு பெரிய ஒரு பானையை செஞ்சு கொடு அப்படின்னு கேட்குறான். ஏனென்றால் என்னுடைய சோழ மன்னன் இறந்து விட்டான். அவனுடைய புகழோ மிக உயர்வானது. அவனுடைய புகழ் அளவுக்கு மிக உயர்வாக உலகம் அளவுக்கு, உலகத்தையும் தாண்டி இருக்க அவனுடைய புகழ் அளவுக்கு ஒரு பெரிய பானை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அதே போல் ஒரு காதலி கேட்பதாகவும் ஒரு பாடல் வருகிறது. கிட்டத்தட்ட இங்கே இறந்து போன யானைக்கு அதே யானை வேணும்னு கேட்டான்னா, அதனால் சரி பக்கத்து வீட்டுக்காரன் அழைச்சிட்டோன்னாக்க போய் ஒவ்வொரு நாளும் கூப்பிட்றான், இதோ வர்றேன்னு வரவே இல்லை. ஒரு நாள் அவன் கதவு சாத்திருந்தது. கதவை தரடா அப்படின்னு ஓங்கி உதைச்சதும் அந்த கதவுக்கு பின்னால் தெனாலிராமன் சொன்னபடி பானையை நிறைய பானையெல்லாம் அடுக்கி வச்சதுனால விழுந்து எல்லாம் உடஞ்சி போச்சு. உடனே ஐயோ என் பானையெல்லாம் உடஞ்சி போச்சு, அதே பானை வேணும்னா அவங்க எங்கள் தாத்தாவோட காலத்துலேருந்து இருந்த பானை, அதே பானை தான் வேணும் நாங்கள் ஒரே சத்தம் போட்டதும் வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சு. பழைய யானைக்கும் பழைய பானைக்கும் சமமாக போச்சு, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டான். எல்லோரும் மகிழ்ந்தனர். அரசரும் பாராட்டி அவனுக்கு தெனாலிராமனுக்கு ஒரு முத்து மாலை பரிசளித்தார். வாழ்க வளமுடன்.